பாரதி, மறுபடியும் நீ பெரிய தப்பு பண்றமா, பெரிய தப்பு பண்ற. இதே தப்ப நான் பண்ணித்தான் இன்னைக்கு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். வீட்டையும் சித்திரவதை அனுபவிக்கிறாங்க. நீ வேற இவனை நம்பி ஏமாந்து போகாத. வேண்டாமா, வேண்டாம். இந்த அயோக்கியரை வாழலாம் நினைக்காத நீ. அப்ப நான் என்ன சொல்ல இன்னொரு தடவை என்ன அப்பான்னு கூப்பிட்டு தொலைச்சு விடுவோம். என்ன தைரியத்துல அப்படி கூப்பிடுற? பண்ணின பாவம் எல்லாம் போதாது? உன்னால இந்த வீட்டுக்கு வந்து அவமானம், தலைக்குணவு எல்லாம் போதாது? இன்னும் என்னடா பாக்கி வச்சிருக்க நீ? அண்ணே, டேய், மரியாதையா போயிடு வெளியே, போயிடு வெளியே சொல்றேன். நான் வீட்டு விட்டு வெளியே போனாதான் உங்களோட கோவம் தீரும்னா நான் போயிடுறேன்ப்பா. மாமா, அவரு போகணும்னா நானும் போய் தான் ஆகணும். ரெண்டு பேருமே போறோம். அரிசி, என்னம்மா சொல்ற? உங்களுக்கு சந்தோஷ் மகன் மாமா. அவர் இல்லாம உங்களால வாழ்ந்துட முடியும். ஆனா எனக்கு அவர் புருஷன். அவரோட வாழ்க்கை தான் ஏன் வாழ்க்கை. புருஷன் இல்லம்மா, பொறுக்கி. அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க மாமா. அவர் தப்பு பண்ணப்பெல்லாம் நீங்க மன்னிச்சீங்க. இப்போ அவரு தப்பே பண்ணல. அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல கூட நீங்க வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. ஐயோ, அவனை நம்பி ஏமாத்த போகாதமா. அவன் நாடகம் ஆடுறான். நாடகம் ஆடி உன்னை ஏமாத்துறான். திரும்ப திரும்ப அப்படி ஏமாந்து போகாத. இல்ல மாமா, அவர் என்கிட்ட விளக்கம் சொல்லாமலேயே நான் அவரை நம்புறேன். அன்னைக்கு அந்த வீட்டுல சகுந்தலா கூட நாம எல்லாரும் இவரை பார்த்தப்ப கூட எனக்கு இவர் மேல சந்தேகம் கொஞ்சம் கூட இல்ல. இவர் மேல இருக்கிற நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குறையல. இந்த விஷயத்துல பாதிப்புன்னு பார்த்தா அது எனக்கு தான் இருக்கணும். நானே இவரை நம்புறேன். நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க மாமா? இவர் இல்லாம நான் இல்ல மாமா. சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? என் புருஷன் கூட வாழறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரட்டுமா, இல்ல இவரை சப்போர்ட் பண்றதுக்காக வெளியே போட்டுமா? சொல்லுங்க. பாரதி, நீ இந்த குடும்பத்துக்கு முக்கியம். அதனால உன் பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன். இத பாருடா, பாரதி உன்னை நம்பலாம். இந்த குடும்பத்துல மத்த எல்லாரும் உன்னை நம்பலாம். ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா இந்த குடும்பத்தோட ஒன்னா நம்பர் துரோகிணி. என் தங்கம், இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ போய் முகம் கழுவிக்கோ. நான் உங்க ரெண்டு பேருக்கும் காஃபி போட்டு கொண்டு வரேன். அனி, நீங்க திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம். பாரதி, நடந்தது எதையும் மனசுல வச்சுக்காம பழையபடி நீ ரெண்டு பேரும் இந்த வீட்டை சந்தோஷமா இருக்கணும். அவனை அழைச்சிட்டு போ.
போட. என் குடும்பத்தோட சொத்து எல்லாம் என் கையை விட்டு போயிடுமோன்னு பயம் வந்துடுச்சு ஆயிட்டு சார். இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த பாரதி தானே. அவளை டைரெக்டாக அட்டாக் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. அதான் உங்களுக்கு தெரியுமே. இன்டைரக்டாகவும் மோதி பார்த்தாச்சு, அதுவும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னுடைய அடுத்த ட்ரம்ப் கார்டு யாருன்னு. ஆப்வியஸ்லி சந்தோஷ் தான் என்னுடைய ட்ரம்ப் கார்டு. எந்த பாலை போட்டாலும் இந்த பாரதி சிக்ஸராக அடிக்கிறாளே. விடமாட்டேன் பாரதி, விடமாட்டேன். இந்த நடராஜன் நினச்சது நடக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். என் கூட போராடணும்னா நீ ஏன் அளவு கெட்டவளாக இருந்தால் தான் முடியும். நீ அந்த மாதிரி ஆகவும் முடியாது, நீ இனிமேல் அசைய முடியாதபடி உனக்கு செக் வைக்கிறேன் பாரு. நான் ஏதாவது ஒன்று நினச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அதை சாதிக்காமல் நான் விடவே மாட்டேன். ஒருவேளை இப்போ நான் அந்த பிளான் போட்டுறல, இந்த பிளான் ஊற்றி மூடிடுதுன்னு வச்சுங்களேன், உடனே அடுத்த லெவல் பி இன்னொரு பிளான் ரெடியே இருப்பான் அந்த நடராஜனை யாரும் புரியாது சார். அவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கு புரியாது, கூட இருக்கிறவங்களுக்கும் அவனுக்கு புரியாது. என்ன மாலதி, என்னம்மா நடக்குது? பாரதி மறுபடியும் அந்த பொறுக்கி போய் சந்தோஷோட வீட்டுக்கு வந்து நிற்கிறா. அவளும் நிம்மதியாக வாழாமல் நம்மளையும் நிம்மதியாக இருக்க விடாமல் என்ன கொடுமை இது? மருந்து கொடுக்கலையா நீ? சாரி அங்கிள், மருந்தை பாரதி கொடுக்குற பாலில் கலந்து அவள் வெறும் வயிற்றில் இருக்கும்போது கலக்கி கொடுக்க போனேன். அப்போ எங்கள் அம்மா வந்து காரியத்தையே கெடுத்துட்டாங்க. நான் பாலில் மாத்திரை கலக்கிறத பார்த்துட்டாங்க போல். பாரதி குடிக்க போகிறத பார்த்து தட்டி விட்டுட்டாங்க. ஓ காட், அப்போ நீ மாட்டிக்கிட்டியா? ஆமாம் அங்கிள், நான் கருவை கலைக்கிற மாத்திரையை கலந்து கொடுத்தேன்னு ஒத்துக்க வேண்டியதாக போச்சு. வேற வழியே இல்லை. ஷோ, எல்லாம் கெட்டது போ. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ற உண்மையை சொல்லிட்டியா? அது எப்படி அங்கிள்? எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செஞ்ச காரியம். உங்கள் பேரை சொல்லி உங்கள் இமேஜை ஸ்பாயில் பண்ணுவேண்ணா. நானாக தான் கொடுத்ததா சொல்லிட்டேன். ஷோ, நல்ல காரியம் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கே, உங்கள் அக்கா உன்னை சும்மா விட்டா? பொண்ணு தான் போட்டிருப்பா. எங்கள் அண்ணன் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாற்றிட்டான். நல்ல பையன்மா அவன். அன்றைக்கே அவன் வீட்டில் பேசும்போது பார்த்தேன். வீட்டுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அனலைஸ் பண்ணி பொறுப்பாக பேசுகிறான். ரொம்ப பொறுப்பான பையன் அவன். ரொம்ப பொறுப்பாக தான் இருப்பான் அங்கிள். தேவையில்லாமல் காசை செலவு கூட பண்ண மாட்டான். நீ உன் குடும்பம் நான் எல்லாரும் சேர்ந்து பாரதி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அவள் அந்த ஃப்ராடு சந்தோஷம் நம்பி எங்கள் அண்ணனே எடுத்து பேசுகிறா. மாமாவையும் எடுத்து பேசுகிறாளா? அவளை மட்டும் குத்த சொல்லி என்னம்மா பிரயோஜனம்? அந்த அளவுக்கு அந்த சந்தோஷம் அவளை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான். விடு, லெட்ஸ் நாட் வேஸ்ட் டைம். இனிமேல் சந்தோஷம் எப்படி போனான்னா அந்த பாரதி எப்படி போனால் நமக்கு என்ன? அவள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். அவள் தன் வாழ்க்கையை நாசமாக்கிப்பேன்னு அடம் பிடிச்சா யார் என்ன பண்ண முடியும்? அக்காவுக்கு பணக்கார வீட்டு மருமகளாகவே இருக்கணும்னு ஆசை அங்கிள். அதனால தான் சந்தோஷ் மாமா எது பண்ணாலும் சகிச்சுக்கிறான். எப்படி பாயிண்ட்டை பிடிக்கிற பத்தியா நாயுடு? என்ன நம்ம பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுன்னு ஆகி போயிடுச்சுமா. அந்த சந்தோஷ் மறுபடியும் பாரதி கூட வீட்டுக்குள்ளேயே வந்து நிற்கிறான். இனிமேல் நம்ம என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அதனால் நம்ம இப்படி ஒரு பண்ணோன்றதே மறந்துடுவோம். நீயும் இதை வேறு யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண வேணாம் மாலதி. ஏன் அங்கிள், எனக்கு வேணா இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. அடுத்த தடவை கரெக்டாக பண்ணிடுவேன். எதுக்குமா? எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஏன்னா பாரதியே பணத்துக்காக சந்தோஷ் பண்ண தப்பையெல்லாம் மறந்து ஏற்றுக்க தயாராக இருக்கும்போது நாம் என்ன பிரயத்தனப்பட்டு என்ன பிரயோஜனம்? எனிவே, சாரி ஃபார் வேஸ்டிங் யுவர் டைம். இவன் வேலையை பாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நான் சொதப்பிட்டதுனால என் மேலே எது கோவம் இல்லையே. சே உங்கள் வீட்டிலே எனக்கு ஒன்றதாம்மா ரொம்ப பிடிக்கும். உன் மேலே கோவப்படுவேண்ணா? ஏதோ சந்தர்ப்பவசத்தால் நான் கொடுத்த ஒரு காரியத்தை உன்னால் சரியாக செய்ய முடியல, அவ்வளோதானே. அதை போய் ஏன் இவ்வளோ பெருசாக எடுத்துக்கிறேன்? ஆனால் மாலதி, இந்த விஷயம் உன்னோட மட்டும் இருக்கட்டும்.
வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே, மூச்சு விட மாட்டேன் அங்கிள். தேங்க்யூ. நாயுடு கிளம்பலாமா? ஓகே சார். அங்கிள் ஆ? ஒரு நிமிஷம். உங்களை மீட் பண்ணும்போதெல்லாம் இதை பண்ணி கொண்டு வரணும்னு நினைப்பேன். இது நான் பண்ண கேசரி, சாப்பிட்டு பாருங்க. ம், குட். சமைக்கலாம் வேற தெரியுமா உனக்கு? இப்படி நினச்சிடக்கூடாதுன்னு தான் நானே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன். நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அங்கிள். என் சமையலுக்கு இது ட்ரைலர் தான். ஒரு நாள் வகை வகையாக சமைச்சு போட்டு உங்களை அசத்திரம் பாருங்க. இந்தாங்க. பெரிய பிளானோட தான் இருக்க போல் இருக்கு. ஓகே, ம், அதை கொடு. இந்தாம்மா, செலவுக்கு வச்சுக்கோ. அங்கிள், எனக்கு எதுக்கு இவ்வளோ பணம்? இவ்வளோ பணமா? இது ஜஸ்ட் 10,000 ருபீஸ் தாம்மா. இது பாரு, நீ வயசு பொண்ணு, எவ்வளவோ ஆசைகள் இருக்கும் உன் மனசில். புதுசாக ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும், லேட்டஸ்ட் மொபைலுக்கு அப்கிரேட் ஆகணும்னு ஆசையாக இருக்கும். வச்சுக்கோ. ட்ரெஸ் பிடிச்சா ட்ரெஸ் வாங்கிக்கோ, இல்லை புது மொபைல் வாங்கிக்கோ. இந்தா. பணம் எல்லாம் வேண்டாம் அங்கிள், பரவாயில்ல. இங்கே பாரு மாலதி, பெரியவங்க ஆசையாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை மறுப்பு சொல்லாமல் வாங்கிக்கணும். இப்போ நீ கேசரி பண்ணி கொடுத்த, நான் ஏதாவது சொன்னேன்னா வாங்கிட்டேன்ல, அது மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. போக போக நான் உனக்கு எவ்வளோ நல்ல காரியம் செய்ய போகிறேன் பாரு. ம், வாங்கிக்கோ. நீங்கள் ரொம்ப கம்பல் பண்ணுறதால வாங்கிக்கிறேன் அங்கிள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இட்ஸ் ஓகே. அங்கிள், நான் பண்ண கேசரியை டேஸ்ட் பண்ணணும். அடுத்த தடவை பார்க்குறப்ப எப்படி இருந்ததுன்னு சொல்லணும். நிச்சயமா. சரி, நான் வரேன் அங்கிள். பத்திரமா போயிட்டு வா. எது வேணாலும் ஃபோன் பண்ணு. என்ன சார் இந்த பொண்ணு? இது பேராசக்காரியா இருந்துகிட்டு பாரதி பணத்துக்காக ஆசைப்படுறான்னு சொல்லுது. அது அப்படிதாயா. அந்த பொண்ணு பேராசக்காரியா இருக்கிறதால தான் நம்ம காரியத்தை நம்ம சாதிக்க முடியுது. அதனால அந்த பொண்ணு பேராசக்காரியா இருக்காளேன்னு சந்தோஷப்படு. என்னையா கொடுத்துருக்கா? கேசரி சார். ம், கலரே சரியில்லையே. ரீசைக்கிள்டு ஆயில யூஸ் பண்ணியிருப்பான் அவங்க அப்பன். சம்சா போடுறான அதே ஆயில யூஸ் பண்ணி போட்டிருப்பான். தூக்கி இந்த டஸ்ட்பின்ல கடாசு. சார் பாவம் சார், அந்த பொண்ணு ரொம்ப ஆசையா உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்தது. வாசனையை கூட பார்க்காம குப்பை தொட்டில போட சொல்றீங்களே. இதை வாசனை பார்த்தா என் ஹெல்த்தை எவன் பார்க்கறது? அந்த பொண்ணு ஒன்றும் சாதாரண ஆள் இல்லையா. அது என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுது. அதுக்காக என்னை இம்ப்ரெஸ் பண்ண கேசரி எல்லாம் கொடுக்குது. அதுக்காக இந்த கன்றாவையெல்லாம் சாப்பிட முடியுமா? டஸ்ட்பின்ல தூக்கி கடாசிட்டு வந்து சேரு. வாசனை பிரமாதமா இருக்கு. 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள கேசரி குப்பை தொட்டிக்கு போயிடுச்சு. மாமா, அவர் போகணும்னா நானும் போய் தான் ஆகணும். 2 பேருமே போறோம். என்னம்மா சொல்ற? உங்களுக்கு சந்தோஷ் மகன் மாமா. அவர் இல்லாம உங்களால வாழ்ந்துட முடியும். ஆனா எனக்கு அவர் புருஷன். அவரோட வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. புருஷன் இல்லம்மா, பொறுக்கி. அதையே திரும்ப திரும்ப சொல்லாதீங்க மாமா. அவர் தப்பு பண்ணப்பெல்லாம் நீங்க மன்னிச்சீங்க. இப்ப அவரு தப்பே பண்ணல. அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல கூட நீங்க வாய்ப்பு தர மாட்டேங்கிறீங்க. மாமா, என்ன வேற எதுவும் சொல்லாம விட்டியா? என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்களா மாமா? கோவம் இல்ல, கோவப்படுற உரிமை தான் இன்னைக்கே விட்டாச்சே. வருத்தம், உன் மேல பெரிய வருத்தம். உன்னே நான் என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு சராசரி பொண்ணு மாதிரி புருஷன் என்ன பண்ணாலும் சரின்னு சகிச்சுட்டு போற பாரு, அதுக்காக வருத்தம், ஏமாத்தம், வருத்தம். அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நீங்க சொல்றது நியாயம். சந்தோஷ் தப்பு பண்ணலன்னு நான் முழுசா நம்புறேன் மாமா. காரணத்தை சொல்லாம உங்களை எதிர்த்து பேசினதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க மாமா. ஆனா நான் வேணாமா,
விளக்கமெல்லாம் வேண்டாம். தேவைக்கு மீறியே விளக்கம் சொல்லிட்ட. நீ சந்தோஷ நம்புற, நான் அவனை நம்ப தயாரா இல்ல, நம்பவும் மாட்டேன். அப்கோர்ஸ் என்னோட நம்பிக்கை உனக்கு தேவையில்லை. ஆனா சந்தோஷ் தப்பு செஞ்சா நான் நம்புறேன் பாரு, அதை யாரும் தடுக்க முடியாது. Am I right? நீங்க நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் மாமா. எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி தான் இது உன்னோட வாழ்க்கை. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா சந்தோஷம் நம்பி இந்த முடிவு எடுத்திருக்க பாரு, அது நிச்சயமா தப்பு. உன் மனசாட்சி கேட்டு சொல்லு. சந்தோஷ் சொல்றதில்ல உனக்கு உண்மையா நம்பிக்கை இருக்கா? சகுந்தலாவுக்கு அவன் உதவிதான் பண்ண நீ நம்புறியா? அது உண்மையா இருந்தா ஏன் அதை முன்னாலேயே உங்ககிட்ட சொல்லல? இந்த கேள்விக்கெல்லாம் உங்ககிட்ட பதில் இருக்கா? பதில் இல்ல மாமா, ஆனா விளக்கம் இருக்கு. சகுந்தலா விஷயத்துல நான் மனசால கூட சங்கடப்பட்டுட கூடாதுன்னு சந்தோஷ் நினைச்சிருக்கலாம் இல்லையா மாமா? இது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாத ஒரு சென்டிமெண்டல் கதையை அவன் சொல்றான். அதை நீ நம்புற, என்ன நம்ப சொல்ற? நம்பிதான் ஆகணும் மாமா. சரி, சகுந்தலாவோட விஷயத்துல அவளுக்கு உதவி பண்ணத சந்தோஷ் என்கிட்ட சொல்லாதது துரோகம்னு சொல்றீங்க. அதே மாதிரி நான் காதலிச்ச கதர் தான் இப்ப தேவியோட கனவாங்கிற உண்மையை கூட நான் இன்னும் சந்தோஷ் கிட்ட சொல்லல. சொல்லலன்னு கூட சொல்ல முடியாது, மறைச்சிட்டேன்னு தான் சொல்லணும். சந்தோஷ் பண்ணது துரோகம்னா தெரிஞ்சே வேணும்னே இந்த மிகப்பெரிய உண்மையை நான் அப்படியே மறைச்சிருக்கேனா அதுக்கு பேர் என்ன மாமா? தியாகமா? சகுந்தலாவுக்கு சந்தோஷ் உதவி பண்ண விஷயம் அவர் விரும்பியோ விரும்பாமலையோ தப்பான விதத்துல நமக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி இந்த உண்மையும் ஒரு நாள் சந்தோஷ்க்கு தெரிய வந்துதானே ஆகணும். அப்போ இதே கேள்விய சந்தோஷ் என்கிட்ட கேட்பாரே, அப்போ அவர்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட என்ன பதில் இருக்கு? சொல்லுங்க மாமா. சொல்லலாம், 1000 சமாதானம் சொல்லலாம். தேவியோட வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்க தான் சொல்ல வேண்டான்னு சொன்னதா நான் சொல்லலாம். இல்ல நீங்களே முன்னாடி வந்து நான் தாண்டா மறைக்க சொன்னேன்னு சொல்லலாம். ஆனா அத சந்தோஷ் நம்பணுமே. குறைஞ்சபட்சம் நான் சொல்றத கேக்குற மனநிலையிலயாவது அவர் இருக்கணுமே மாமா. அவர் இருப்பாரா மாமா? சகுந்தலா விஷயத்தை மறைச்ச சந்தோஷ நீங்க பொறுக்கி ஒழுக்கம் கெட்டவன்னு பல விதமா சொல்றீங்க. வேற யார் மூலமாவது என்ன பத்தின உண்மை தெரிய வரப்போ சந்தோஷோட பார்வையில நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு பாருங்க. தேவி நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷ் மனசு புண்பற்ற கூடாதுன்னு நான் மறைச்சதை நியாயப்படுத்த நிறைய காரணம் சொல்லலாம். அப்போ சந்தோஷ் என்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கும் இதே மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லையா மாமா? குறைஞ்சபட்சம் உண்மையை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட கூடாதுன்னு அவர் நினைச்சிருக்கலாம் இல்லையா? உங்களை புண்படுத்துறதுக்காகவோ உங்க எண்ணத்தை தப்புன்னு சொல்றதுக்காகவோ நான் இதை சொல்லல. இதுக்கு பின்னாடி இருக்கிற நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். சந்தோஷ் குற்றவாளினா சந்தோஷ் கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் மறைச்ச நீங்களும் நானும் அதே குற்றத்தை தான் செஞ்சிருக்கோங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன் மாமா. சந்தோஷ் சொல்றத நீங்க அப்படியே நம்பிதான் ஆகணும்னு நான் சொல்லல மாமா. ஆனா என்னோட நம்பிக்கைக்கு வேற காரணம் இல்ல, இது ஒண்ணுதான் காரணம்னு நான் சொல்றேன். என் மனசுல சந்தோஷம் நான் சுமந்துகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சந்தோஷ் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன். மனசுல என்ன மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அருமையான புருஷன் தான் சந்தோஷ். அவரை நினைச்சு நீங்க அவமானப்படலாம், ஆனா உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன் மாமா. உங்க மனசும் வருத்தப்படக்கூடாது, எனக்கு அதுவும் முக்கியம்.
உங்களுக்கு பிடிக்கலனா நாங்க 2 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு தயாரா இருக்கோம். மாமா, இருந்தா நாங்க 2 பேரும் இந்த வீட்ல இருப்போம். போனா நாங்க 2 பேரும் தான் போவோம். ஏன்னா எனக்கு வீடுங்கிறது சந்தோஷ் இருக்கிற இடம்தான். அவர் இல்லாத இடம் சொர்க்கமாவே இருந்தா கூட அது எனக்கு வீடா தெரியாது. சொல்லாம விட்டு போனது இதுதான் மாமா. நான் நினைச்சத சொல்லிட்டேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்ன முடிவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா. நான் வரேன்.